கருப்பசாமி மறுபடி வழக்கடி பார்த்தத கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் நான் வந்து ஒரு வீடு வாங்கணும். நான் வந்து ஒரு வீடு வாங்கணும். அப்படி இல்லையடமான அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டோம் மறுபடி. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கீழே உட்கார். மகனும் நல்லபடியாக சொன்னபடி கேட்கணும். கொஞ்சம் செட்டும் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. சரியா? ஆமாவா? செட்டும் சரியில்லாமல் இருக்குது. அதனால் உனக்கு நல்லபடியாக அவனையும் திருத்தி கொடுத்து நல்லபடியாக உன்னோட தொழிலே உனக்கு நல்லபடியாக உனக்கு அமைச்சும் கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு தொழிலில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு வீடும் ஒன்று கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்படி அமைச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் போய் காலில் விழுந்துட்டோம் மறுபடியும். நீ பார்த்து எந்த முடிவு சொன்னாலும் சரிப்பா. சரி. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் அவனையும் திருத்தி வீடும் ஆடி முடியிட்டுன்றமான. ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே அதுக்கப்புறம் ஏற்பாடு பண்ணு. அடுத்த 3 மாதத்தில் உனக்கு அமைஞ்சிடும். அதே போல் தனி குடித்தனம் போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு எதுவும் நான் விட மாட்டேன். அதனால் உனக்கு கூட்டு குடித்தனமாகவே சொன்னபடி கேட்க வச்சு அவனை திருத்தி எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் உனக்கு உருவாக்கினா போதுமா. எனக்கு வர அமாவாசை எனக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. சரியா? அதே மாதிரி ஆடி முடிஞ்சு ஆவணி வர்றதுக்குள்ளே உனக்கு அத்தனையும் உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். ஆவணி தான் வீடு அமையறதுக்குண்டான வாய்ப்பு அமையும். அது வரைக்கும் நீ பார்க்க வேணாம். நான் சொன்னதுக்கப்புறம் பார், நீ எதிர்பார்த்ததோடு உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ தொழில் செய்கிற கடையில் கொண்டு வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். உன்னை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். உன்னை கொண்டுட்டு போய் எனக்கு வீடு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துடணும். என் மகனையும் நல்லபடியாக திருத்தி கொடுத்துடணும். ஒன்று யாரும் கைப்படாமல் வச்சிரு. கருப்பம் கூட விரும்பும். கருப்பசாமி மறுபடியும் மலையப்பாளையம் வச்சுப்பா. மலையப்பாளையம். அதனால் கருப்பசாமி குடும்பத்தில் கஷ்டம். குடும்பத்தில் கஷ்டம் எனக்கு தலைவரிச்சு ஆடுது. அதனால் யாரை சொல்லி என்ன சொல்லி எனக்கு கஷ்டம்னு எனக்கு புரியல. மகன் மேலே ஒரு முக்கியமாக ஒரு பிரச்சனை ஒரு பக்கம், 2வது பிள்ளைய நினச்ச ஒரு கவலை. இப்படி மாற்றி மாற்றி ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது. எனக்கு பிரச்சனை தான் எப்போத்தான் தீரும். அப்படி தானே கேட்டேன். அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி நல்லபடியாக கரை சேர்த்தி விடணும். நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கடனையும் கட்டி நல்லபடியாக கரையும் சேர்த்தி விட்டு நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா. அதனால் கருப்பசாமி நமக்கு கடனையும் கட்டி மகனோட கஷ்டத்தையும் உனக்கு நல்லபடியாக வேலைக்கு போக சொல்லி அமைச்சு கொடுத்து உனக்கு நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக கருப்பை வர தை 30 முடிஞ்சிடணும். அப்போத்தையும் உன் மகனுக்கும் நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் நல்லபடியாக கருப்பேன். நீ சொன்ன மாதிரி கஷ்டம் தீர்ந்து நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை. நான் கருப்பன் காப்பாற்றுறம்போ. அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமி தவறாமல் என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா வழக்காடி பார்த்ததில் எந்த ஊர்? திருப்பூர் வச்சு திருப்பூர். சரி, இப்போ எல்லோரும் போய் மறுபடியும் காலில் விடு. எனக்கு உடல்நலை சரியில்லை. யாருக்கு உடல்நலை சரியில்லை? நீ அதே கம்பெனிக்கு போகணும். அதானே? நீ உட்காரு, கூப்பிட்றேன். உடல்நலை சரியில்லாதவன் மட்டும் உள்ளவா, மற்றவன் வெளியில் போய் உட்கார். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. உனக்கு உடல்நலை சரியாகணும். அப்படித்தான மகள? அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் உடல்நிலையை மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு வெட்டி விரைய செலவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா. அதே போல் வர்ற அமாவாசை அன்னைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலையாக கோர்த்து எனக்கு வாங்கிட்டு சுருட்டும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. நீ நினச்சது போலேயே கருப்பசாமி அடுத்த ஒரு 5 மாத காலத்துக்குள்ளே உடம்புல இருக்கிற பிரச்சனையை உனக்கு முழுசாக தீர்த்து கொடுத்துட்றேன். அதே போல் மருத்துவத்துக்கு போகாமல் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. கிட்டவா. இதை 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிடணும். நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்து நீ பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் நோய் நொடி இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதுமா. அதே போல் நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசனைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வா. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு பாப்பு ரட்டி வெட்டி வச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்மளும் எவ்வளவோ போராடி எவ்வளவோ நம்ம சம்பாரித்து எல்லாம் வச்சுருந்தோம். நம்மளுக்கு ஆன மதிப்பும் இல்லை, ஆனபடி நம்ம சந்தோஷமும் இப்போ இல்லை. அப்படி தண்டமான. அதே போல் நான் கருப்பசாமி உன்னோட மகனையும் மருமகளையும் உனக்கு வர வச்சு நல்ல வேலையிலையும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு நிம்மதியாக உன்னைய வாழ வச்சு கொடுத்தா போதுமா. அதே போல் அமைச்சு தரம் போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி
இப்போ வந்து சொன்னபடி கேட்காம இப்போ நம்ம கூப்பிட்டா வரமாட்டேறான், அப்படி தானே? உன்னை கிட்டவா நீ நினச்சது போல் உனக்கு இன்னும் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அவனுக்கு வந்து திரும்பி நம்ம ஊருக்கே வர்றதுக்குள்ள வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அவனுக்கு வேலையும் அமைச்சு கொடுத்து, அவன் பேர் ஒரு பேச்சு அவனது எடுபடணும். இப்போ அவன் பேச்சு எடுபடுற மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. இப்போ பொம்பளையால் பேச்சு தான் எடுபடு, அதுதானே? அதனால தான் இப்போ குடும்பத்தில் இப்படி இருக்குது. அதனால் 6 மாதத்துக்குள்ளே மாற்றி அமைச்சு நம்ம செய்கிறது தப்பார சரியா அப்படின்னு அவனை பார்க்க சொல்லி அவனையும் திருத்தி கொண்டு வந்து உன் இடத்துக்கு சேர்த்துனா போதுமில்ல? கிட்டவா கிட்ட வந்து உட்கார். நான் அந்த வேலையை நல்ல வேலையை அமைச்சு தரேன்ட்டனே. அதனால் கருப்பசாமி ஒன்றை கொண்டுட்டு போய் நீ எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்ரு. ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் என் பேரை சொல்லி வச்சிரு. வர அமாவாசை அன்னைக்கு என் பாதத்தில் விழுகிற மாதிரி ஒரு மாலை எனக்கு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்ததோடு அடுத்த 5ஆவது மாதம் முடிஞ்சு 6ஆவது மாதம் பிறக்கிறதுக்குள்ளே உன்னோட இருப்பிடம் வந்துடுவேன். அது கூட நல்ல வேலையும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தாரு. கூட வரப்போ அமாவாசைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு சின்னக்கரை வச்சுப்பா, சின்னக்கரை. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம வந்து எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, குடும்பத்தில் கஷ்டம், அதே போல் நல்ல வேலை வாங்கி தரணும். யாருக்கு வாங்கி தரணும்? பையனுக்கு வாங்கி தரணும். அதே போல் நம்ம வேலை செய்கிறதையும் அதுலேயும் ஆன முன்னேற்றம் எதுவும் என் கண்ணுக்கு எதுவும் தென்பட மாட்டேது. அதனால் நல்லபடியாக கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு வேலையும் கொடுத்து, அதே போல் உன் மகனுக்கு அடுத்த ஒரு 40 நாளில் ஒரு நல்ல வேலையாக கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலைல வந்துட்டு போ. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு நான் கருப்பன் கூட இருந்து உனக்கு தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு, அதே போல் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி, நீ எதிர்பார்த்த மாதிரி மகனுக்கு வேலை, உனக்கு வேலை, குடும்பத்தில் இன்னையிலேருந்து உனக்கு கஷ்டம் இல்லாத உனக்கு வாழ்க்கை, உனக்கு எல்லாம் அமைச்சு கொடுத்துட்டாமானே. அதனால் நீ என்ன பண்ணணும், வர அமாவாசைக்கு எனக்கு மாலையை பாட்டில் வாங்கிட்டு வந்துடு. நான் சொல்கிற டைம் வரைக்கும் அப்பப்போ என்னை வந்து பார்த்துட்டு போ. சீக்கிரமாக அடுத்த ஒரு 50 நாள் 40 நாள் முடிஞ்சு 50ஆவது நாள் பிறக்கிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி நல்ல வேலையை அவனுக்கு அமைச்சு கொடுத்துறேன். உனக்கும் வேலை இன்னையிலேருந்து உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். எப்படி? அப்படியா? கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா நீ இருந்து என் குடும்பத்தை நல்லபடியாக காப்பாற்றணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. அதனால் நான் கருப்பசாமி எல்லாத்தையும் சொன்னபடி கேட்க வச்சிடறேன். இது எல்லோரும் ஜூஸ் போட்டு உள்ளுக்கு குடிச்சிரு. நான் கருப்பசாமி கொஞ்சம் எல்லாம் மாற்றி அமைச்சிடறேன். அமாவாசைக்கு நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி இதில் துணிக்கடை வச்சுருக்கிறது யாருப்பா? துணிக்கடை. நீ தான் துணிக்கடை வச்சுருக்கியா? போய் காலில் வந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் உனக்கு ஒரு நாளைக்கு வியாபாரம் ஓடுது, ஒரு நாளைக்கு வியாபாரம் ஓட மாட்டேது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இதுக்கு என்ன வழி அப்படின்னு போய் பார்த்துட்டு வந்தோன்னே மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி வியாபாரம் அப்படின்னா போட்டிக்கு ஒருத்தர் இருக்கான், அவனோட பிரச்சனை தான் அப்படிங்கிறதுனால கருப்பசாமி எந்த போட்டியாக இருந்தாலும் ஜெயிக்கிறது கருப்பசாமி தண்டமானே. அதனால் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை ஓட்டி கொடுத்து நான் சொன்னதை மாதிரி நீ பாதுகாப்பு மட்டும் பண்ணி வச்சுக்க. நீ எதிர்பார்த்தது போல் மாமனார் இல்லாததுக்கு அப்புறம்தான் இந்த பிரச்சனை. அதனால் நீ நினச்சது போல் கருப்பசாமி அதையெல்லாம் சுத்தப்படுத்தி நீ எதிர்பார்த்த மாதிரி வச்சுருக்கும்போது யாரோட டச் இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்தோம். போய் காலில் விழுந்துட்டோம். அதனால் கருப்பசாமி நம்ம இன்னொரு தொழில் நினச்சிக்கிட்டு இருக்கோம். என்னடாமனு இன்னொரு தொழில் நினச்சிட்டு இருக்கோம், ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு வாய்ப்பு இல்லைடாமனு, அதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுக்கு மீறி ஒரு வருமானம் வேணும் அப்படின்னா பழையபடி நீ இன்னொருத்தங்கிட்ட வருமானத்துக்கு சம்பாரித்து வேலைக்கு போனால் தான் உண்டு. நான் அதைத்தான் சொன்னேன், உடனே நான் வேலைக்கு போகணும்னு சொல்ல, இன்னொரு வருமானம் வேணும் அப்படின்னா நீ வேலைக்கு தான் போகணும். அதனால் இன்னொரு தொழில், இந்த தொழில் உனக்கு சரி வராது. அதனால் இப்போ நம்ம கடையவே உனக்கு நல்லபடியாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்து கடனையும் கட்டி உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதனால் இதில் கொண்டுட்டு போய் பணத்தை போட்டுட்டு போயிடும். சரியா? இப்போ கொஞ்சம் போச்சா போலியா? போயிடுச்சு. அதனால் உன்னி வந்து போனது வரைக்கும் முற்று. இன்னி வந்து உன்னை விடக்கூடாது. அதனால் அது வேணாம். அதனால் நீ இப்போ இருக்கிற கடையை உனக்கு நல்லபடியாக ரன் பண்ணி கொடுத்து கருப்பசாமி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்துறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் கல்லாப்பட்டியில் ஓட்டுரு. இப்போ வந்து கொஞ்சம் சுத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால
யார் கையும் படக்கூடாது. கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சிரு. நான் கருப்பசாமி கூடவே இருந்து உனக்கு பேர் சொல்கிறவன் உனக்கு நல்லபடியாக எப்பேற்பட்டவன் போட்டிக்கு வந்தாலும் சரி, உன்னோட முதல் உனக்கு வியாபாரமானா போதும்ல, நான் கருப்பன் கூடவே வரம்போ கொண்டுட்டு போய் வச்சிரு. வர அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. அப்படியா, அதுவும் கிடச்சிருண்டாமானே, அது வந்து சொந்தத்தில் கேட்டிருக்கியா, அதனால் எல்லா பக்கம் சுற்றி போய் வந்து கொடுக்கறதும் கூட ஒரு பெண்டிங்கில் வந்து நிற்கிது. அதனால் கருப்பசாமி யார் சொல்லி கொடுத்துருந்தாலும் முதல்ல அவனுக்கு வந்து கொஞ்சம் இடைஞ்சலை கொடுக்கணும், அப்போத்தே அடங்குவான். அதனால் உனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லைல்ல, அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நான் அதை வாங்கி கொடுத்துருவேன், அவனே கூப்பிட்டு கொடுத்துருவேன், நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஒசூர் வச்சுப்போ. ஒசூர் 2வது திருமணம். அம்மா 2வது திருமணம் யாருக்குப்பா? கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சரி, அதனால் முதல்ல இருந்தது டைவர்ஸ் ஆகி முடிஞ்சு போயிடுச்சு. அதனால் 2வதாவது நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுக்கணும், அப்படி தண்டமானே. அதனால் நல்லபடியாக உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன், என்னோடய ஆலயத்தை மட்டும் ஒரு சுற்றிட்டு அதுக்குள்ளே ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன், ஓடு. சரி, அதே போல் கருப்பசாமி நானாக தொலாவி பிடிக்கணுமா, நீயே செலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கியா? நீ இன்னும் செலெக்ஷன் பண்ணலை. அப்படிங்கிறதுனால கருப்பசாமி வர ஐப்பசி 30 முடியறதுக்குள்ளே உனக்கு ஒரு வாய்ப்பு, அப்படின்னு இன்னும் 2 மாதம் நீ கேப் விட்டுறணும். நான் ஐப்பசி மாதத்துக்கு மேலே நீ அதுக்கு உண்டானது ஏற்பாடு பண்ணணும். அப்படின்னா அடுத்த மாசி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு திருமணம் நடந்துடும். அதனால் ஐப்பசி வரைக்கும் எதுவும் முயற்சி எடுக்க வேணாம். தேடி அதுக்கு மீறி வந்தாலும் என்னை கேட்காம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. மாசி மாதத்துக்குள்ளே உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக திருமணத்தை முடிச்சு வச்சா போதும் இல்லை. அதே போல் நீ எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டில் வந்துடணும், சரியா? உனக்கு திருமணம் முடிய வரைக்கும் யார் வந்தாலும் வரலைனாலும் எனக்கு அம்மாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் எனக்கு கொண்டாந்து கொடுத்துருக்கு. நான் அதுக்குள்ளே ஐப்பசி வரைக்கும் விட்டுருவேன். ஐப்பசிக்கு மேலே கார்த்திகை மார்கழி இந்த 2 மாதத்துக்குள்ளே தொலாவி பிடிச்சி தைதீந்து மாசியில் உனக்கு நல்லபடியாக நானாக தொலாவி அமைச்சு கொடுத்துறேன். கிட்டவா கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி அத்தாணி போயிடுச்சுப்பா. அத்தாணி இந்த மென்று சாப்பிடு. கசக்குதான், கசக்குது. அதனால் இப்போ வாழ்க்கை கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். வாழ்க்கை வந்து இப்போ கசந்து போயிடுச்சு. அதனால் ஒன்று போயிடுச்சு, இன்னொருத்தனை நம்பி இருந்தான், அவனும் வந்து இப்போ வேணான்னு வெறுத்து ஒதுக்கிட்டான். அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கசந்து போயிடுச்சு. அதனால் வேணுங்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு வேணான்னு தூக்கி அக்கடை போட்டு போயிட்டான். அதனால் இப்போ வந்து ஃப்ரெண்டாக பழகிக்கலாம் அப்படின்னு இப்போ பேச்சுவார்த்தை, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி நீ எதுவுமே அவங்ககிட்ட பேச வேணாம், சரியா? அவனை நீ வானும் கூப்பிடக்கூடாது, சரியா? வந்தன்னா பாஸ்வேர்டு தாண்டி பேசவும் கூடாது. மீண்டும் ஒரு வாய்ப்பு உனக்கு வந்து அவனை நம்பி உன்னை ஏமாற்றிட்டான். அதனால் கருப்பசாமி நீ நினச்சது போல் அதே போல் கருப்பசாமி அவனை சொன்னபடி கேட்க வச்சு உனக்கு மறுபடியும் அவனைவே நல்லபடியாக திருமணத்தையும் பண்ணி வச்சு உனக்கு கூட எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல. போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி அவனை வந்து நம்ம சேர்த்து வச்சிடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்போ நீ என்ன பண்ணணும், அவங்ககிட்ட தேவையில்லாமல் அவன் வந்தாலும் பாஸ்வேர்டு தாண்டி பேசக்கூடாது. வேணான்ட்டு போயிட்டில்ல, விட்டுரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் விட்டுரு. அவன் எந்த தீவில் இருந்தாலும் சரி அவனை சொன்னபடி கேட்க வச்சு உட்கார வச்சு அவனை தாலி கட்டி வச்சு உனக்கு அவனோட சேர்ந்து வாழ வச்சா போதுமில்ல. கிட்டவா எனக்கு வர்ற அமாவாசை அன்னைக்கு எனக்கு எப்படிப்பா வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு சுருட்டில் ஒரு மாலை, ரோஜாப்பூவில் ஒரு மாலை, எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமைக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அடுத்த எண்ணி ஒரு 40 நாளுக்குள்ளே எங்கே சுற்றினாலும் இப்போ அடுத்த ஒரு வாரத்துலேயே வந்துடுவான். வந்தாலும் நான் சொன்ன மாதிரி தான் பேசணும், சரியா? வந்துட்டான் அப்படின்னு ஓட்டு போய் வளைஞ்சிட்டு குழஞ்சிட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. என்ன சொல்லாமல் பாஸ்வேர்டு தாண்டி பேசக்கூடாது, சரியா? 40 நாளில் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு உன் கழுத்தில் தாலி கட்ட வச்சா போதுமில்ல. நான் கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார், நான் சொன்னதை வாங்கிட்டு என்னை வந்து பார். இதை கொண்டுட்டு போய் யாரும் கைப்படாமல் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிரு. கிட்டவா கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி
உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி நமக்கு வந்து முதலாவது தொழில் அப்படின்னு போய் பார்த்தேன். தொழிலில் எந்த வித இடைஞ்சல் இன்னையிலேருந்து கர்ப்பசாமி வர்றதுக்கு இல்லாமல் உனக்கு நிப்பாட்டி கொடுத்துறேன் அதே போல் நம்ம எதிர்பார்த்தது போல் ப்ரமோஷன் வந்துடுமா, இந்த ஆண்டு வந்துடும். இந்த ஆண்டு நம்ம எதிர்பார்த்தது போல் நமக்கு ப்ரமோஷனும் வந்துடும். அதே போல் கர்ப்பசாமி நமக்குள்ள இடம் போய் பார்த்தோம், அதை நம்மளை விட்டு கைவிட்டு போயிடுமா, கண்டிப்பாக போகிறக்க விடவே மாட்டேன். என்னைக்காக இருந்தாலும் விற்கணும் அப்படின்னா உன்னை தேடிதே வரணும். அதனால் கர்ப்பசாமி என்னோடய சாம்பல் அங்கே போயிருக்கிறதுனால நீ எதிர்பார்த்ததோட என்னைக்காக இருந்தாலும் அந்த இடம் உனக்கு தான். மூன்றாவது, அதே போல் கடனுக்கு என்ன வழி, அதே போல் கர்ப்பசாமி கடனுக்கு மட்டும் போய் பார்த்துட்டு வந்தோம், போய் காலைல விழுந்துட்டோம். அதே போல் கர்ப்பசாமி கடனுக்கு அப்படின்னு ஓடி போய் பார்க்கும்போது இப்போ இன்னும் 1 வருஷம் 6 மாதத்துக்கு கடன் இருக்கணும். அதனால் 1 வருஷம் 6 மாதத்துக்குள்ளே உனக்கு கடனை வந்து 0 பண்ணிடுவேன். சரியா? உனக்கு வருமானத்தையும் கொடுத்து நாளையிலேருந்து உனக்கு அதே போல் 1 வருஷம் 6 மாதத்துக்குள்ளே கடனுக்கு 0வுக்கு கொண்டு வந்துடலாம். ஆனால் இப்போ வந்து கடன் இருக்கணும் அப்படிங்கிறதுனால மன உளைச்சலும் இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ மன உளைச்சலோடு இருக்கும். அதே போல் கடனையும் கட்டி கொடுத்து அதே போல் கர்ப்பசாமி நல்லபடியாக உனக்கு இடத்தையும் வாங்கி வீட்டையும் கட்டி கொடுத்து பிள்ளைங்க பெருசாகி முடிகிறதுக்குள்ளே நீ எதிர்பார்த்ததோடு உனக்கு சொந்த வீட்டில் குறைச்ச போதும்ல. அதே மாதிரி சொந்தக்காரர் முன்னாடி நம்ம தலை நிமிர்ந்து நிற்கணும். கண்டிப்பாக கர்ப்பசாமி நிப்பாட்டி கொடுத்துருவேன். மாதத்தில் 2 டைம் தவறாமல் யாரோ ஒருத்தராவது எனக்கு வந்து மாலையும் பாட்டிலும் கொடுத்துட்டு போகணும். சரியா? ஒரு குறிப்பிட்ட காலம் நீ எதிர்பார்த்தது போல் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து நீ எதிர்பார்த்தது போல் அடுத்த 1 வருஷம் 6 மாதத்துக்குள்ளே கடனையும் கட்டி இடத்தையும் வாங்கி நான் நல்லா இருக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உருவாக்கினா போதுமில்ல. அதே போல் நான் கர்ப்பசாமி அமைச்சு தரேன். இதை முந்தானியில் பிடிச்சிதுன்னா வீடு வரைக்கும் அவுக்கக்கூடாது. இது நல்லா கட்டி வச்சிரு. கட்டிட்டு இதை கொண்டுட்டு போய் 2 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை கொண்டுட்டு போய் கர்ப்பசாமி எனக்கு நீதியாக எனக்கு ஒரு நல்ல வழியை கொடுத்து எந்த இடைஞ்சலும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு ஒன்றை கொண்டுட்டு போய் இருப்பிடத்தில் 4 அறுத்து போட்டுருணும். ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் பாங்காக வச்சுக்கணும். நான் கர்ப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துறேன். படிப்பில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்து கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். வர ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு பாதத்தில் விலகிற மாதிரி எனக்கு ஒரு 5 மாலை, எனக்கு 5 பாட்டில் சுருட்டு, அதில் ஒரு மாலை, இது தவறாமல் எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க. ஆடி அம்மாவாசைலேருந்து அடுத்த ஆடி வர்றதுக்குள்ள ஒரு 2 விஷயம் நடந்துடும். கடனையும் 3/4 கட்டிடலாம், இடமும் வாங்கி போட்டுடலாம். அதுக்கப்புறம் வீடு கட்டுறதை பற்றி யோசிப்போம். ஆனால் அந்த இடம் நம்ம கைவிட்டு போகிறக்கு இல்லாமல் கருப்பை உருவாக்கினா போதுமில்ல. கண்டிப்பாக போகிறக்கெல்லாம் நான் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கு தான் நான் வந்து 4 அறுத்து போட்டணும். வேலையில் எந்த இடைஞ்சலும் வராது. இந்த ஆண்டு ப்ரமோஷனும் வந்துடும் அப்படின்னு இருக்கேன். இருந்தாலும் இடைஞ்சல் வரக்கூடாது, குழப்பமும் இருக்கக்கூடாதுன்னு இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி மட்டும் குளிச்சுட்டு நான் கர்ப்பசாமி கூடவே வந்துடுறேன். இன்னையிலேருந்து எந்த இடைஞ்சலும் வராது. இருந்து பார்த்துட்டு போயிடும். கர்ப்பசாமி மறுபடி மலையப்பாளையம் பெருசுப்பா, மலையப்பாளையம். கர்ப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கர்ப்பசாமி எப்படி என் பிள்ளை என் பக்கம் வரணும்னு நினச்சேன். நம்ம எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே எனக்கு அமைய மாட்டேங்குது, இதுக்கு என்ன வழின்னு எனக்கு தெரியலையே. அப்படி தானே? எனக்கு பால் குடம் எடு, இது துப்புற அதை வெட்டி எடுத்து கூட்டிகிட்டு வந்தாத்தே அடங்கும் மகளை, வெட்டி கூட்டிகிட்டு வந்தாத்தே அடங்கும். அதனால் நம்ம போய் பார்க்குறோம் பேசுகிறோம்னால அது சரி வராது. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், பேச்சுவார்த்தைக்கு ஒத்து வருவான் அப்படின்னு, அது சரியாக வராது. அப்போ என்ன பண்ணணும் சொல்லு, என்ன பண்ணணும்? அதனால் வெட்டியே கூட்டிகிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். உனக்கு அதில் சம்மதமா? சம்மதமா இல்லையா? இல்லை நான் சொல்கிறேன்னு சம்மதம்னு மண்டை கட்டக்கூடாது. அதனால் நீ இருந்தாலும் அங்கே கெட்ட பேர், தப்பு செய்கிறது அவனாக இருந்தாலும் தப்பு உன்னைத்தான் சொல்கிறேன். ஆமாம்மா இல்லையா? அதனால் கர்ப்பசாமி வேண்டான்னு இப்போ வந்துட்டான். அதனால் உன் பிள்ளையும் உன் பக்கம் வரணும்னு நீ சொல்கிறேன். ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துரு. அதுக்குள்ளே வீட்டில் பெரும் பிரச்சனை உருவாக்க வேணாம். என்னடா பிரச்சனை ஆகுது அப்படின்னு நீ என்னை நினைக்கக்கூடாது. சரியா? பிரச்சனையை உருவாக்குவேன். உருவாக்கி அதில் 2ல் ஒரு தீர்மானம் பண்ணி உனக்கு உன் பிள்ளை உன் பக்கம் வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதே போல் கர்ப்பசாமி உனக்கு உருவாக்கி தருவான். இதை பாங்காக வச்சுக்க. கருப்பன் கூடவே வரம்போ அமாவாசை பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கர்ப்பசாமி மறுபடி எந்த ஊர்? அரூர் போயிடுச்சுப்பா, அரூர். கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தனா, சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்து இப்போ ஒரு சைட்டு பிடிச்சி போட்டிருக்கோம். அதில் வந்து உனக்கு நல்லபடியாக வியாபாரம் பண்ணி கொடுக்கணும். அப்படி தானே? அதே போல் உனக்கு அமைச்சு தரேன், போய் காலைல விழுந்துட்டு ஓடும். முதல் தொழில் கோழி கடை வச்சுருக்கான். இப்போ கோழி கடை வியாபாரம் எப்படிப்பா போயிட்டுருக்கு? ஓரளவுக்கு நல்லாயிருக்கு.
நல்லா இருக்குல்ல. அதே போல் இப்போ இந்த இடமும் விற்கணும். அதனால் இப்போ கடனும் சீக்கிரம் கட்டணும். அதனால் இப்போ வாங்கி கைமாற்றி கொடுத்துருக்கிறதும் விற்கணும். அதனால் இப்போ நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் அந்த சைட்டில் 4 மூலைக்கு வைக்க முடியுமா? கிட்டவா. நீ எதிர்பார்த்ததோட ஆடி 30 முடிஞ்சிடட்டும். ஆவணி மாதத்துலேருந்து உனக்கு சைட்டு சீக்கிரமாகவே அது எல்லா இடத்துலையும் புக் ஆகி சீக்கிரமாக அதுலேருந்து ரிலீஸ் ஆகி அடுத்த 5 மாதத்தில் ரிலீஸ் ஆகிடலாம். 5 மாதத்தில் முழுசு இது விற்றுப்பலாம். இந்தா 4 மூளைக்கு 4 வச்சிடணும். யார் நம்புறவனாக இருந்தாலும் சரி, நம்பாதவனாக இருந்தாலும் சரி. நீ என்னை கேட்டு வந்திருக்க, 4 மூளையும் கொண்டு ஒருத்தனை கேட்டு ஐடியா கேட்டெல்லாம் வைக்கக்கூடாது. நீ போகிற 4 மூளைக்கு வச்சிட்ற, உள்ள மண்ணை தோண்டி இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை பண்ணி கொடுத்துடணும், நீ எதிர்பார்த்த மாதிரி கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு நான் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு கொண்டுட்டு போய் 4 மூளைக்கு வச்சிரு. நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்தேனே வச்சுட்டு என்னை அம்மாவாசனைக்கு என்னை வந்து பார். 4 மூளைக்கு 4 அப்படியே உள்ளே வச்சிரு. மண்ணை தோண்டி உள்ளே வச்சிடணும். வச்சுட்டு எனக்கு சீக்கிரமாக வியாபாரம் பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி ஆவணி மாதம் தான் வந்து உனக்கு எதிர்பார்த்த மாதிரி விற்று கொடுப்பேன். இந்த மாதம் விட்டுரு. வச்சுட்டு என்ன நான் வர்றேன் அம்மாவாசைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி மறுபடியும் எந்த ஊருப்போ பொங்கலூர் வச்சு பொங்கலூர் ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம கைமீறி போயிடுச்சு ஒரு விஷயம். அப்படி இல்லையா? என் மக கைமீறி இப்போ போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி திருப்பி மறுபடியும் இப்போ கூட்டிகிட்டு வரலாமா, இல்லை கொண்டு வந்து எனக்கு சேர்த்தணும், போன இடம் வந்து சரியில்லை அப்படின்னு நீ சொல்லியிருக்க. அதனால நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் நம்ம பிள்ளை என் பக்கமே வந்து சேர்ந்துருவாளா இல்லை சேர மாட்டாளா அப்படின்னு ஒரு பக்கம். அதனால் கருப்பசாமி அங்கே போயிருக்கிற இடம் நான் போய் பார்த்துட்டு வந்துட்டோமானே, அது சரியான வழிக்கு வந்து பயணம் வராது. நீ சொன்னேன்னு ஒரு முடிவு எடுத்துட முடியாதுல்ல. அதனால் நானாக கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்தேன். போய் பார்த்துட்டு வந்தது அந்த இடம் வந்து கொஞ்சம் சரியில்லை தான். அதனால் வச்சு காப்பாற்றுறதுக்குண்டான வாய்ப்பு கம்மி தான். அதனால் இப்போ ஆர்வத்தில் போயாச்சு. அதனால் கருப்பசாமி என் பிள்ளை என் பக்கமே வந்து சேரணும் அப்படி தான் வந்து கேட்டிருக்கேன். அதனால் நான் கருப்பசாமி அதுக்குண்டான வாய்ப்பு அமைச்சு தந்துடுறேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும், சரியா? இப்போ இருந்து பார்த்துட்டு போ. அதுக்கு உண்டான வழியும் உனக்கு நான் சொல்கிறேன். அதே வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மாட்டில் வாங்கிட்டு வந்துடு. உன் பிள்ளையை உன் பக்கம் கொண்டாந்து சேர்த்துனா போதும்ல, அதுக்கு உண்டான வழி நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தரேன்டாப்பானு. அதே போல் அப்படியா ஞாயிற்றுக்கிழமைக்கு சொல்கிறேன்டாப்பானு. நீ சொன்னதையும் இப்போ நான் சொல்லக்கூடாது. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டு நானாக உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். இப்போ உன் பிள்ளைக்கு மட்டும்தான் உத்தரவு. கூட வேறு யார் வந்திருக்கா? அவனை தனியாக கூப்பிடணுமா? இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டணும். கிட்டவா. அதை கொண்டுட்டு போய் எனக்கு என் பிள்ளை என் பக்கம் கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் இதை கொண்டுட்டு போய் பாங்க யாரும் கைப்படாமல் வச்சிரு. வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதே போல் ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொன்னதை வாங்கிட்டு வந்துடு. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிட்றமானே. நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு நல்லபடியாக இருக்கிறதுல எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதும் இல்லை. நான் காப்பாற்றி கொடுத்துறேன். எல்லோரும் உள்ளுக்கு ஜூஸ் போட்டு குடிச்சிரு. கூடவே வரம்பு வெயிட் பண்ணி பாட்டு. நீ எதிர்பார்த்த மாதிரி உன் மகன் வந்துடுவா, சரியா? தைரியமாக போனோம் கூட வரோம். அதை கொண்டுட்டு போய் உன் பிள்ளையை என்னோட பக்கம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் பாங்கா வச்சிரு. அதை நீ பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு கம்பெனியில் பிரச்சனைப்பா. அதனால் கருப்பசாமி எனக்கு என்ன பிரச்சனைன்னே தெரியல. அதனால் ஒரு சூழ்ச்சி பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதனால் அதுலேருந்து இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போ மீண்டும் அதே இடத்துக்கு போகணுமா? அதனால் கொஞ்சம் அவமானங்கள் எல்லாம் வருமே. வந்துச்சா வரலையா? வந்துச்சு. அதனால் கருப்பசாமி ஓடி போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எந்த முடிவு நான் சொன்னால் ஏற்றுக்குவீல்ல. அதனால் கருப்பசாமி இதில் ஒரு 4 பேர் சேர்ந்துருக்கேன். 4 பேர் சேர்ந்து ஒரு சூழ்ச்சி வேலை பண்ணி தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு. அதனால் கருப்பசாமி ஒரு 21 நாள் கேப் விடு. 21 நாளில் கருப்பசாமி மீண்டும் தப்பு எங்கே நியாயம் எங்கேன்னு உனக்கு தட்டி கேட்டு நீ எதிர்பார்த்த விட பழையபடி அந்த அவமானத்தை தொடங்கணும். அதே இடத்துக்கு போகணும். அதே இடத்துக்கு போகிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். கிட்டவா. அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி எண்ணி 21 நாளில் அங்கேருந்து உனக்கு தகவல் வரும். எங்கேருந்து? அங்கேருந்து வரேன். அதுக்குள்ளேயே நான் கருப்பசாமி மாற்றி அமைச்சு உனக்கு அதே இடத்துல
தலை நிமிர்ந்து நிற்காம உருவாக்கினா போதும் இல்லை. அதே போல் அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்து குடும்பத்தில் உள்ள கஷ்டத்தையும் உனக்கு நீக்கி கொடுத்து அறவயிறு கஞ்சி என்றால் நிம்மதியாக கருப்பசாமி ஆவணி மாதத்துலேருந்து உனக்கு நிம்மதியை உனக்கு வாழ வச்சு கொடுத்தேன். கருப்பன் கூடவே வரம்பும் நான் தான் சொல்லிட்டேனே, உன்னோட கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சிடன்ற. ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை வாங்கிட்டு வா, மற்றதை நான் சொல்கிறேன். மாலை பாட்டில் சுருட்டு கருப்பசாமி மறுபடி ஒசூர் வச்சுப்பா. ஒசூர் எனக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கணுமா மலை? ப்ரமோஷன் யாருக்கு? ஒவ்வொருத்தனும் தனித்தனியாக கூப்பிடணுமா? கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி குடும்பத்தில் நல்லபடியாக நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து விவசாயத்துலேயும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி ஒரே ஒரு ஆளுனால தான் இடைஞ்சல் இருக்குதுராமானே. சொல்கிறது புரிஞ்சுது இல்லையா? ஒருத்தனால தான் அவருக்கு ஒரு பிரச்சனை வரேன். இருந்தாலும் கருப்பசாமி அவங்ககிட்ட மட்டும் நிதானமாக நடந்துக்க. நீ நினச்சதோட பசங்களுக்கு நல்லபடியாக ப்ரமோஷன் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்பு அவனுக்கு அமைச்சு கொடுத்துறேன். நேர காலங்கள் கொஞ்சம் ஒரு 5 மாத காலத்துக்கு சரியில்லை. யாருக்கிட்ட பேசினாலும் கவனமாக பேசணும். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. நல்லபடியாக 2 பசங்களையும் கரை சேர்த்தி நீ நினச்சது போல் நல்லபடியாக போய் அங்கே உட்கார வச்சு நல்லபடியாக உனக்கு விவசாயத்திலும் அமைச்சு கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும்ல. அதே போல் உனக்கு அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடு. நீ எதிர்பார்த்தது போல் கருப்பசாமி உனக்கு அமைச்சு தரேன். 5 மாத காலத்துக்கு தேவையில்லாமல் 6 கட்டவும் எந்த வாயும் விடக்கூடாது. சரியா? அப்படி விடாமல் இருந்த அப்படின்னா உனக்கு கெட்ட பேர் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் ஒன்றை எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். பசங்களுக்கும் கொடுக்கணும். பசங்க எங்கே இருக்கான்? ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் தாயின் தகப்பனா கருப்பசாமி நீதே அங்கே கூட இருக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிலவில் கட்டிடு. நான் உனக்கு இன்றைக்கே உங்க கூட வரம்பு. சரி கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் கணவரை எனக்கு நல்லபடியாக திருத்தி கொடுத்து குடும்பத்தில் எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் எனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து கருப்பசாமி எனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு என்னை நல்லபடியாக நிம்மதியாக வச்சுருக்கணும். அப்படியே மகள அப்படின்னு போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி உன் குடும்பத்தில் அத்தனையும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். எனக்கு வந்து மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, எனக்கு ரோஜாப்பூவில் ஒரு மாலை வாங்கிட்டு வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார். கருப்பசாமி அடுத்த ஒரு 4 மாதத்துக்குள்ளே நீ நினச்சது போல் படிப்படியாக குடிக்கிறதையும் நிப்பாட்டி நல்லபடியாக சண்டை சச்சரவு இல்லாமல் உனக்கு வாழ வச்சு கொடுத்து கடன்லேருந்து உனக்கு மீட்டு கொடுத்து நிம்மதியாக 4 பேர் மதிக்கிற மாதிரி உன்னை வாழ வச்சா போதும்ல. கிட்டவா. அதனால் உன்னை கொண்டுட்டு போய் நான் கொடுத்தானாலும் சொல்லக்கூடாது. பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். நீ எப்படி தேய்ச்சி குளிக்க வைப்பேன்னு எனக்கு தெரியாது. தலையில் தேய்ச்சி விட்டுறணும். கடையிலேருந்து வாங்குற மாதிரி தேய்ச்சி விட்டுரும். அதே மாதிரி சந்தேகம் வராமல் நீயும் பகுதியை தேய்ச்சிடும். சரியா? இதை வந்து ஆளுக்கு பகுதி உள்ளுக்கு சாப்பிட்டணும். நீ நினச்சதை போல் 4 மாதத்துக்குள்ளே நான் செய்கிறது தப்பு அப்படின்னு அவனே உணரணும். சொல்லி திறந்துறவனெல்லாம் கிடையாது. அப்படித்தானே? அதனால் அவனாக உணர வச்சு கருப்பசாமி நம்ம குடும்பம் எனக்கு முக்கியம் அப்படின்னு அவனாக திருந்தி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சா போதுமில்ல. அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு தவறாமல் எனக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டுட்டு வா. ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் யாரும் கைப்படாமல் வச்சிரு. கூடவே வரம்பு. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா? குடும்பத்தை போய் பார்த்ததில் இன்னும் வாகனம் வந்து சேரவே இல்லையே. இல்லை. அதனால் கருப்பசாமி நகையும் வந்து சேர்ந்த மாதிரி என் கண்ணுக்கு தென்படலை. அதுக்கும் பில் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் குடும்பத்தில் வந்து ஒரே கஷ்டம். அதனால் உனக்கு வேலை வெட்டியும் பெருசாக எதிர்பார்த்த மாதிரி எனக்கு அமையலை. அப்படி தானே? அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு தீர்வு எப்போ தான் கிடைக்கும்னு கருப்பசாமி தான் சொல்லணும். அதை நான் சொல்கிறேன். போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா. அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் எனக்கு வந்து வாகனம் வந்துடணும். வாகனத்தை நேரில் போய் பார்த்தியா? ஏன் பார்க்கல? இப்போ நீ சொன்ன மாதிரி தாராபுரத்தில் இல்லையே. நான் போய் பார்த்தேன். இப்போ அவன் எங்கே இருக்குதுன்னு சொன்னான் உங்ககிட்ட? தாராபுரத்துலேன்னு சொல்லி. இப்போ தாராபுரத்தில் நான் போய் பார்த்தேனே, இல்லையே. அதனால் அதுவும் ஒரு தில்லுமுழு தண்டமான நடக்குது. அதனால் இன்னமா வண்டி ரிப்பேர்னு கேட்கணுமா இல்லையா? நீ அதுக்கு என்ன சொன்னா? எப்போ வரும்? நாளைக்கு வந்துடுமா? இப்போ எத்தனை நாள் அவன் உனக்கு டைம் கொடுத்தான்? கேட்டப்பெல்லாம் 2 நாள் 4 நாள். அதனால் கருப்பசாமி 1 வாரம் டைம், வர்ற புதன்கிழமை வரைக்கும் டைம் கொடுப்போம். அதனால் உன் மகனாக போயிட்டான் அப்படிங்கிறதுனால எந்த கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன். அதனால் வர அமாவாசை வரைக்கும் பார்ப்போம். வந்துட்டால் பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இருக்கிற இடம் உனக்கு கண்ணுக்கு காட்டுறேன்.
அதே போல் நீ போய் வாகனத்தை எடுத்துகிட்டு வந்துடலாம், இல்லாட்டி வீணாக போயிடும். அதனால் அதுக்குண்டான ஏற்பாடு நான் வர முடிஞ்சால் அமாவாசை கூட உன்னோட இடத்துக்கு கொண்டாந்து சேர்த்திடுறேன். அப்படி இல்லை அப்படின்னா அமாவாசைக்கு உனக்கு இடத்தையும் காட்டுறேன், நீ போய் பார்த்து அதை எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி அமைச்சு கொடுத்தா போதுமில்ல. அதே போல் நான் கர்ப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் உனக்கு தொழிலும் உனக்கு நல்லபடியாக ஓரளவுக்கு உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அதே மாதிரி நகைக்கு மட்டும் பேசணும், அது ஆடி முடிய வரைக்கும் முற்று. ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் நீ நினைக்கிற மாதிரி அந்த சீட்டு இல்லாமல் உனக்கு ஏதோ ஒரு ஏற்பாடு உனக்கு எடுத்து கொடுத்தா போதுமில்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவான். என்ன கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி? என்ன கேட்க அதுக்கு தான் இப்போ நான் சொல்லிட்டேனே, இதை கொண்டு போய் பாங்காக வச்சுக்க, இது எல்லோரும் ஜூஸ் போட்டு குடிச்சிரு, எனக்கு பால் குடம் மட்டும் எடுத்துரு, உனக்கு நகையும் வந்துடும், வருமானமும் வந்துடும், அதே போல் உன்னோட வாகனமும் வந்துடும். வேறு இடத்துல பூமி வச்சுக்கணும். அப்படி அதுக்கு மட்டும் உத்தரவு பிறட அமாவாசைக்கு நான் உனக்கு சொல்கிறேன். வாகனத்துக்கு மட்டும்தான் இப்போ உத்தரவு. அதான் அந்த பூமி விலை முடிஞ்சிருக்கு, அதுக்கு அதை வாங்கியும் கொடுத்து பிரித்தும் கொடுத்து உன் மனைவியை வாய் பேசாமல் உனக்கு மாற்றி அந்த முதல் மோசமாகாமல் உனக்கு அதே பணத்தில் வேறு பக்கம் உனக்கு வாங்கி தரணும். அதைத்தானே கேட்குற, அதையும் உனக்கு வாங்கி கொடுத்துருவேன். ஆனால் இன்றைக்கி உத்தரவு இல்லை. அதனால் 2 பசங்க இப்போ போராட்டத்தில் இருக்கிறேன், பங்கு வந்து எனக்கு இப்போ கொடுத்தே ஆகணும் நிற்கிறானா இல்லையா. அதனால் அவனுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடணும். அதுக்கும் உனக்கு கருப்பசாமி கொடுத்து மிச்ச காசு விரயம் இல்லாமல் உனக்கு வேறு இடமும் வாங்கி கொடுத்துறேன். ஆனால் இன்றைக்கி அதுக்கு உத்தரவு இல்லை, அதுக்கு அமாவாசைக்கு சொல்கிறேன். இப்போ வாகனத்துக்கு மட்டும்தான். அங்கே வாங்கின காட்டில் ஒரு சோலார் மாட்டி போருக்கு அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கெல்லாம் தடையெல்லாம் உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். புதன்கிழமை வரைக்கும் போகிறேன், மற்றதெல்லாம் நானே உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு மதுரை போயிடுச்சுப்பா. மதுரை போய் ராஜபாளையம் அப்படின்னாத்தே எந்திரிச்சு வருவானா? மதுரைன்னா வரமாட்டான், ராஜபாளையம் அவனோட டோர் நம்பரு எல்லாம் சொல்லணும். அது எந்த ஊருக்கு சேர்ந்தது? மதுரை. ராஜபாளையம் விருதுநகருக்கா? அப்போ நான் தான் மப்பளை மாற்றி சொல்லிட்டேனா? அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து குடும்பத்தில் கஷ்டம், கடன், அதனால் நிம்மதியாக என்னால் வாழ முடியல. இன்றைக்கி வரைக்கும் நம்ம சம்பாரித்தோம் சாதித்தோம்னு இன்றைக்கி வரைக்கும் எதுவுமே எனக்கு கைகூடி வரல, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி இன்றைக்கி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்கீங்க. அதனால் எனக்கு ஒரு வழியை காட்டணும். அதனால் வழியை காட்டி கடனையும் கட்டி குழந்தைகளோட எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தி வச்சு நமக்கு செட்டில் பண்ணி இருக்கிற காலம் நிம்மதியை உன்னை வாழ வச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு அமைச்சு தரேன், போய் காலில் விழுந்துட்டுவான். அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து ஓடி போய் உன் கட்டுமனையை சுற்றி பார்த்துட்டு வந்ததில் மதம் வேற இல்லாமனே, மதம் வேற அப்படின்னா மதம் மாறு, மதம் வேற, அவனால் வந்த பிரச்சனை தான் இப்போ கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு சொல்கிறேன். உனக்கு தெரியுமா? தெரியுமில்ல. அதனால் மதம் வேறு, அவனால் வந்த பிரச்சனைனால தான் நம்ம எந்திரிச்சு நிப்பாட்ட கூட முடியல. அதனால் கருப்பசாமி இன்னும் இருந்து அதையெல்லாம் சரி பண்ணி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சு உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு தொழிலையும் இடைஞ்சல் வராது, உனக்கு குடும்பத்துலேயும் குழப்பம் இல்லாமல் உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அதனால் 3 கனியை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா, பகுதியை சாப்பிட்டு நீ பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும். முதல் நீ இதை தனியாக வச்சுக்க. இன்னொரு 3 கொடுத்து விட்றேன். 3 நாளைக்கு டெய்லி நைட்டு 11:50க்கு எந்திரிச்சு சிகப்பு தொடச்சி அறுத்து 4ஆம் மூளைக்கு நம்ம இடத்துக்கு போட்டுடணும். 3 நாளில் பண்ணினேன் அப்படின்னா 3 நாள் அதுவும் சுத்தமாயிரும், இடமும் சுத்தமாயிரும். சுத்தமானதுக்கப்புறம் கருப்பசாமி உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு தரேன். வர அமாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். வர புதன்கிழமை அன்னைக்கு வாங்கிட்டு வந்துடுவீல்ல, கிட்டவா. வர அமாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வா. அன்னையிலேருந்து உனக்கு கஷ்டத்தை நீக்கி அடுத்த 6 மாத காலத்துக்குள்ளே நீ நினச்சதெல்லாம் உனக்கு நடத்தி கொடுத்து எதிர்பார்த்த மாதிரி நல்லபடியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதும்ல. அதே போல் அமைச்சு தரேன், போய் மடித்து வச்சுட்டுடியா. நான் கருப்பேன் கூடவே இருக்கிறேன்டாமானே, இன்றைக்கே உன் படிவாசக்கு வந்துடுவேன். வர அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி நான் வந்து பூசணிக்கு வியாபாரம் பண்ணுறேன், பூசணிக்கு வியாபாரம் பண்ணுறேன். என்ன வியாபாரம் பண்ணுறேன்ப்பா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி இடத்துக்கு ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கா இல்லையா? அதே போல் கருப்பசாமி உன்னோட இடம் உனக்கு வந்துடும். அதனால் வக்கீலை வச்சு போராடினாலும் பணம் தான் செலவாகிட்டே இருக்குது. அதனால் அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாக அதுக்கு தீர்வு. அதனால் இந்த டைம் பணம் கேட்டிருக்கேன், கொடுக்கலாமா வேணாமா அப்படி தான் எனக்கு வந்திருக்கேன் அப்படின்னு போய் காலையில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி இந்த டைம் வந்து கேட்டதில் இந்த டைமும் கொடுக்கலாம். அதனால் நீ இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, அதுக்குண்டான வழிமுறையும் சொல்கிறேன். அந்த மாதிரி சீக்கிரமாக உன்னோட இருப்பிடம் உனக்கு வந்தால் போதுமில்ல. அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் கருப்பசாமி இருப்பிடமும் வந்துடும்.
அதே போல் உன்னோட வியாபாரமும் நல்லபடியாக கருப்பசாமி நடத்தி கொடுத்துட்றேன். அதே போல் கொஞ்சம் இப்படி பேசாமல் இருக்கிறோம், பேசாமல் இருக்கிறோம். அதனால் பழையபடி எனக்கு நல்லபடியாக பேச வச்சு கொடுக்கணும். அதுக்கும் ஒரு வழி அமைச்சு தரேன். வரேன் அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போகணும். இப்போ வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன். நான் கூடவே இருக்கிறேன். கருப்பசாமி மறுபடி அவினாசி வச்சுப்பா. அவினாசி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? கட்டட வேலையாப்பா, அப்படி தானே? அப்படின்னு ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி எல்லா பக்கமும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் கடைசியாக இந்த இடத்துக்கு. அதனால் உடல்நலை வந்து சரியில்லாமல் இருக்குது. அப்பப்போ நமக்கு வேலை செய்யறதுக்கும் ஒரு முடிவு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. அதனால் உனக்கு உடம்பு வலி எப்படிமான இருக்குது? முக்கால்வாசி குறைஞ்சிருச்சு. நீ இதை ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்த அப்படின்னு நீ சொன்னீல்ல. நேற்று வந்து ஒரே ஒரு கனி தான் கொடுத்தேன்ல. அதில் எல்லா ஹாஸ்பிட்டலும் போனேன், எல்லா இதுக்கும் போனேன், எல்லா கோயிலுக்கும் போனேன்னு. அதே உனக்கு ஒரு நாள் டைம் கொடுத்தேன். நான் கொடுக்குற கனியை சாப்பிடு, இன்னைக்கு வா, எப்படி இருக்குதுன்னு கேட்டுடலாம் அப்படின்னு. இப்போ எப்படி இருக்குது? பரவாயில்ல அப்படின்னு மறுபடியும் போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து ஆடி அமாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூட எடுத்துறணும். கிட்டவா உனக்கு அந்த புடனி வலி, உடம்புல இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்து கொடுத்து உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு குடும்பத்தில் எந்த வித குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கினா போதும் இல்லை. அதே போல் நாங்கள் அமைச்சு தரேன். குடி உனக்கு முழுசாக அமைச்சு தந்துடலாமாண்ணே. ஆடி தீர்ந்து ஆவணி முடியணும். வாழ்க்கையில் என்றைக்குமே உடம்பு தொந்தரவு இல்லாமல் உனக்கு பண்ணி கொடுத்தா போதும் இல்லை. உனக்கு ஆவணி மாதம் 30ஆம் தேதியோட அந்த பிரச்சனை தீர்ந்துடும். அதனால் இப்போ ஒரு 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். இதை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும் 3 நாளைக்கு. வர்ற அமாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். எங்கே சுற்றினாலும் அமாவாசை பௌர்ணமிக்கு இங்கே வந்துடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு வேலை வெட்டி நல்லா கொடுக்கணும், நோய் நொடி இல்லாமல் நிம்மதியை வாழ வச்சு கொடுக்கணும், தாயின் தகப்பனா நீதான் இருக்கணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் கட்டி விட்டுரு. இன்றைக்கே உன் படிவாசலுக்கு நான் வந்துடுறேன். அதே போல் நேற்றைக்கு இன்றைக்கி எப்படி இருக்கிறேன்னு கருப்பசாமியை பற்றி தெரிஞ்சிட்டில்ல. அதே போல் உனக்கு காலத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு உருவாக்கி தந்துடுறேன். இப்போ பேர் கொடுத்துட்டு போயிரு. அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவ வழக்கடி பத்ததில் எந்த ஊர்? மூலனூர் வச்சுப்பா. மூலனூர் ஆட்டு ஏவாரியா இருப்பா. ஆட்டு ஏவாரி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் நம்ம எதிர்பார்த்தது போல் நம்ம கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் அவன் சொல்கிறது நடந்துடும். அதனால் கருப்பசாமி நான் உன் படிவாசலில் கூட இருக்கும்போது அவன் எப்படி உன்னை தூக்குவேன்? நீ சொல்லு. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பயமும் படுத்துறான், ஒவ்வொரு பேச்சு பேசுகிறான், காதில் கேட்கக்கூடாதெல்லாம் கேட்குறான். அதைத்தான் இப்போ நானும் சொல்கிறேன். அதனால் யார் தூக்குறாங்கிறது அப்புறம் பார்ப்போம். உனக்கு நோய் நொடி இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து நீ உனக்கு ஒரு பாதுகாப்பு பண்ணி வச்சுக்க. அதே போல் கருப்பசாமி யார் அவன் வாயில் என்ன வாயில் வந்துச்சோ அவனுக்கு அதே திருப்பி நடந்தால் போதும்ல. அதனால் கருப்பசாமி நான் இறக்க வரைக்கும் உன்னை அசைக்க கூட முடியாது. ரமணே கிட்டவா. நீ எதிர்பார்த்தது போல் அதெல்லாம் நல்லபடியாக படிக்க வச்சு கொடுத்துறேன். அதெல்லாம் பயப்பட வேணாம். இந்த குடி டக்குன்னு குடி. ஒரு 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. நீ எதிர்பார்த்தது போல் உனக்கு உடம்புல இருக்கிற பிரச்சனையும் தீர்த்து கொடுத்து அவனுக்கு உண்டான வழியும் ஒரு ஓர்சல் பண்ணி நீ நினச்சது போல் யார் என்ன இடைஞ்சலை பண்ணியிருந்தாலும் கருப்பனை உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே பார்த்து இருந்து வரேன். இதை கொண்டு உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு. உன் பேர் இப்போ எங்கே இருக்கேன்? நான் நல்லபடியாக நான் கருப்பன் படிக்க வச்சு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு கூட இருந்தால் போதுமில்ல. அதனால் கருப்பசாமி நான் கூட இருப்பேன்டாமான தனியாக விட்டுட்டோம் அப்படின்னு நீ கவலையெல்லாம் பட வேணாம். அந்த கவலை தானே. அதனால் கவலை இல்லாமல் இரு. கருப்பசாமி உனக்கு நான் கூட இருந்து நல்லபடியாக படிக்க வச்சு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி விட்டா போதுமில்ல. நான் கூடவே வரணும். இருந்து பார்த்துருப்போம். கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? மறுபடி ஒசூர் வச்சுப்பா. ஒசூர் எனக்கு எப்படியே போகிற காரியம் ஆயிரணும் சாமி. எனக்கு போகிற காரியம் நல்லபடியாக ஆக்கி கொடுத்து அதே மாதிரி கட்டட தொழில் அதுவும் நல்லபடியாக எனக்கு உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு அமைச்சு கொடுத்துடணும். நம்ம பேசுன வாக்கிலேயே இருக்கணும். அதே மாதிரி எனக்கு அதே இடத்த உனக்கு திருப்பியும் உனக்கு வாங்கி தரணும். அப்படி தாண்டமானே அத்தனையும் உனக்கு அமைச்சு கொடுத்து உனக்கு குடுக்கல் வாங்கல பணமும் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. அதையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போய் காலைல விழுந்துட்டு
அதே போல் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் எல்லாமே நமக்கு கைகூடி வந்துடுமா? இப்போ போன இடத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுராமனே, சரியா? கரெக்டாக பயன்படுத்தினோம்னா கரெக்டாக யூஸ் ஆயிடும். அதனால் நான் கூடத்தான் துணை இருக்க முடியும். நான் வந்து இதெல்லாம் பண்ணலான்னு சொல்ல முடியாது. நான் முதல்ல சொல்லியிருக்கேன், அப்படி தானே? அதனால் நான் உனக்கு கூட துணை இருந்து உனக்கு அதுக்குண்டான பக்கபலமும் உனக்கு அமைச்சு தரேன். அதனால் எதுலேயும் கரெக்டாக இருக்க சொல்லும். நான் கருப்பன் கூடவே இருந்து அந்த காரியமும் நடந்துடும், உனக்கு பணமும் வசூல் பண்ணி கொடுத்துறேன். அதே போல் வேலையிலையும் உனக்கு பஞ்சம் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி காப்பாற்றின போதுமில்ல? அதே போல் உனக்கு அமைச்சு தரேன். அம்மாவாசைக்கு யாரை கூட்டிகிட்டு வரணும்? வாரிசு யார்? கூட்டிகிட்டு வா. அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக அதுக்கு ஒரு வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி தந்துடுவேன். கருப்பசாமி மறுபடி காங்கயம் வச்சுப்பா. காங்கயம் எனக்கு நல்லபடியாக திருமணம் அமையணும். உனக்கும் திருமணம் அமையணுமா? திருமணம் யாருக்கு அமையணும்? நீ வெளியில் போய் கூப்பிட்ற. உனக்கு திருமணம் அமையணுமா? போய் காலில் விழுந்துட்டு வா. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக திருமணம் எனக்கு 4 மணி நேரமும் போய்கிட்டே இருக்குது, எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் சரிப்பா, தொழிலும் நல்லபடியாக எனக்கு அமைச்சு கொடுக்கணும். அப்படி தண்டமான போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி உனக்கு தொழிலும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே போல் பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நல்லபடியாக திருமணமும் அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு வந்து 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேரும் வந்து எனக்கு பால் கூட எடுக்கணும்டாமானே, சரியா? ஆடி அமாவாசைக்கு எடுத்து அப்படின்னா ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு சின்ன ஆளுக்கு உனக்கு நீ தானே சொன்னவன், அதனால் உனக்கு காட்டிடுறேன். அதுக்கு அடுத்தது அப்புறமா அதுக்கப்புறம் யோசித்து உனக்கு அதுக்கும் முடிவெடுத்து நல்லபடியாக 2 பேர்த்துக்கு திருமணமும் நடத்தி கொடுத்து, அதே போல் நல்லபடியாக கருப்பசாமி நாளையிலேருந்து உனக்கு தொழிலும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இப்போ அமைச்சா போதுமில்ல? கிட்டவா, இப்போவே பேரை கொடுத்துட்டு போயிடு. நீ நினச்சது போல் உனக்கு நான் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். எனக்கு நல்லபடியாக திருமணம் நடக்கணும், அதே போல் எனக்கு தொழில் ஓடணும். கருப்பசாமின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் எனக்கு பால் கூட எடுத்துடும். நீ எதிர்பார்த்ததோடு உனக்கு நல்லபடியாக கருப்பன் காப்பாற்றி கொடுத்துறேன். இது எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்டு கூடவே வரணும். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு ஒட்டஞ்சத்திரம் போயிடுச்சுப்போ. ஒட்டஞ்சத்திரம் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கண்ணுக்கும் சிக்க மாட்டேன், பேச்சுவார்த்தையும் எனக்கு தெரியல. அப்படி தண்டமானே. அதனால கருப்பசாமி வர்றது அமாவாசைக்குள்ளே வந்து பேச்சுவார்த்தைக்கு ஒருக்கா பார்த்து பேசலாம். ஆனால் இதுக்கு தீர்மானம் எப்போ அப்படின்னா என் திருவிழா முடிஞ்சிடணும், அதுக்குள்ளேயே அவளே வம்படியாக வந்துடுவான். அவளே வந்துடுவான். நம்ம போய் வழியே போகணுங்கிறது கிடையாது. கூப்பிட்டா நீ பேசலாம்னு உனக்கு பர்மிஷனும் கொடுத்தாச்சு. அதனால் நீ கூப்பிட்டா நீ பேசலாம். அந்தளவுக்கு உனக்கு உருவாக்கின போதுமில்ல? போய் காலைல வந்துட்டு ஓடு. சரிப்பா, உனக்கு கடன் பிரச்சனை தீரணும், அப்படி தானே? அதே போல் நான் கடன் பிரச்சனையும் உனக்கு தீர்த்து கொடுத்து நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு உருவாக்கி நல்லபடியாக அவங்களோட சேர்ந்து வாழ்கிறக்கான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்தனேன். அதே போல் கருப்பசாமி நமக்குள்ள பிரச்சனை சீக்கிரமாக தீரணும். கண்டிப்பாக என் திருவிழா முடிகிறதுக்குள்ளே உனக்கு அதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால் எந்த மாற்றமும் இல்லை. அதனால் அமாவாசைக்கு என்னை வந்து பாரு, நான் கூடவே வரம்போ. அமாவாசைக்கு வந்த போட்டேன் கருப்பசாமி மறுபடி ஊட்டி வச்சுப்பா. ஊட்டி கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு வந்து நான் கருப்பசாமி யார் அப்படிங்கிறது உனக்கு கண்ணுக்கு காட்டியிருக்கிறேன்னு. அதே போல் உனக்கு பேரும் புகழமாக சொல்கிற வாக்கு பழிக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்தா போதும்ல? அதே போல் நான் கருப்பசாமி என்னையிலேருந்து சொல்கிற வாக்கில் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து அமாவாசை முடிஞ்சு அதுக்கு அடுத்த நாள் என்னை வந்து பார். இப்போ 7 கனி கொடுத்துட்டு போகிறேன். 7 கனியை கொண்டுட்டு போய் 7 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். இன்னையிலேருந்து கருப்பசாமி நம்ம என்ன சொல்கிறோமோ அதே போல் நல்லபடியாக உனக்கு நடக்கிற மாதிரி உனக்கு உருவாக்கி கொடுத்து, அதே போல் நமக்கு தேடி வரவங்க இன்னமும் ஆளை எச்சுப்படுத்தி கொடுத்து, என் திருவிழா முடிஞ்சு அடுத்து கட்டுறதுக்குண்டான வாய்ப்பு உன்னோட வசதிக்கு ஏற்ப உனக்கு ஆலயத்தை கட்டுறதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமிக்கு உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல? அதே போல் அமைச்சு தரம் போய் காலையில் விழுந்துட்டுவான். அதே போல் எந்த ஆலயத்துக்கு வேணாலும் போகலாண்டாமானே, ஒரு சில ஆலயத்துக்கு போகக்கூடாது. அதே மாதிரி ஒரு சில ஆள்கிட்ட வந்து உபதேசமும் கேட்கக்கூடாது. அதனால நான் இருக்கேன்,
நீ உனக்கு என்ன தோணுதோ அதை செஞ்ச அப்படின்னா கருப்பசாமி உனக்கு நான் நடத்தி கொடுத்துறேன். இந்த அதை அப்படி லோன் ஒன்று அமைச்சு கொடுக்கணும். அதைத்தான் நான் அமைச்சு தரேன். கட்டுறதுக்கு ஒரு வழி கொடுக்கும்போது லோனும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பன் கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன். உன்னோட தகப்பனுக்கு இதோட 2வது டைம் மன்னிப்பு கொடுத்துருக்கேன் உனக்கு வேண்டி. அதனால் எனக்கு பறவை, எனக்கு பால், எனக்கு பாட்டில் மழையும் அம்மாவாசைக்கு அடுத்த நாளாவது எனக்கு கூட்டிகிட்டு வந்து வாங்கிட்டு வந்துடும். இல்லாமல் இருந்தது அப்படின்னா ஒரு சிலதெல்லாம் கரெக்ட் பண்ணண்டாமானே. பண்ணணுமா பண்ணக்கூடாதா? அதனால் கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டுருக்கு. அதனால் அதை சரி பண்ணணும். 2வது வந்து அந்த பணம் வந்துடுமா? வாய்ப்பு கம்மி தான். அதனால் முயற்சி பண்ண நானும் முடியும் அப்படின்னா அதுக்கு உண்டான ஏற்பாடு பண்ணி வாங்கி கொடுத்துறேன். ஆனால் அதை நம்பி ஒரு மனக்கோட்டை கட்டி வைக்க வேணாம். அது போனது தான். இருந்தாலும் ஒரு வாய்ப்பு, இன்னொருத்தன் ஜாமீன் போட்டிருக்கேன், அவன்கிட்ட பேசி பார்ப்போம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சுன்னா வர்றது வரைக்கும் வரட்டும், அவ்வளோதான். ஆனால் அது முழுசாக வராது. அதனால் நான் கருப்பசாமி கூட இருந்து லோனும் கொடுத்து லோனையும் கட்டி கொடுத்து நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஆடி அமாவாசைக்கு நீ செய்ய வேண்டியது எனக்கு செஞ்சிடணும். நான் கருப்பன் கூடவே வர்றோம் இருந்து பட்டு போயிடு. கருப்பசாமி மறுபடி கிணத்துக்கடவு வெறிச்சுப்பா. கிணத்துக்கடவு கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? அதே போல் கருப்பசாமி உனக்கு வந்து பயமாக இருக்குது இடமானே. இப்போ நான் இதை சொல்லுறேம்மானே, என்னோடய ஆலயத்துக்கு வரல அப்படின்னு ஏதாவது ஒன்று பண்ணிடுவேன் அப்படின்னு ஒரு சிலதெல்லாம் பண்ணக்கூடிய வந்தேன். என்ன பண்ணினாலும் கருப்பசாமி நான் பார்த்துக்கிறேன். சரியா? அங்கே போகணும்னு எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கியா? இல்லை. எந்த ஆலயத்துக்காக இருந்தாலும் அவன் விருப்பம். நானே கேட்க முடியாது. என்னோடய ஆலயத்துக்கு மட்டும்தான் வரணும் அப்படின்னு உன்னையும் சொல்ல முடியாது, இருக்கிறவனையும் சொல்ல முடியாது. அப்படி தானே? அதனால் நீ யாரை கண்டும் எதுவும் பயப்பட வேணாம். கருப்பசாமி நான் கூட இருக்கேன். கேட்டால் எனக்கு எங்கே தோணுதோ அங்கே போகிறேன்னு நீ சொல்லிடுறேன். கருப்பை நான் பார்த்துக்கிறேன். அதனால் கருப்பசாமி உனக்கு தொந்தரவு இல்லாமல் கருப்பசாமி உனக்கு நான் காப்பாற்றி இன்னும் ஒரு 20 நாள் மட்டும் பொறுத்துக்க. அந்த 20 நாளுக்குள்ளே எல்லாமே சுத்தப்படுத்தணும். அது வரைக்கும் பொறுமையார். 20 நாளைக்கு மேலே நீ நினைக்காம எல்லாமே நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாம் படிப்படியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். நான் தான் அமைச்சு தரேன். நீ எல்லாமே அவன் அடுத்தடுத்து கூப்பிட்டுருவான். கொடுக்க வேண்டிய இப்போ எல்லாமே ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் பார். அதே மாதிரி ஒருத்தன் வந்து ஜாதி மூலியமாக ஒருத்தன் போகிறேன், எல்லாமே நம்மக்கிட்ட வளைஞ்சு வருவான். அவன் வளைஞ்சு வரும்போது நம்மக்கிட்ட பணத்தையும் கொடுப்பேன். வர்றது வரைக்கும் வரட்டும். மிரட்டி கேட்காம அவனாக கொண்டு வந்து கொடுத்தா வாங்குறதுக்குன்னு அத்தனையும் உனக்கு வசூல் பண்ணி கொடுத்து பயனையும் திருத்தி கடையும் உனக்கு நல்லபடியாக ஓட்டி கொடுத்து அதே இடத்துல பேர் சொல்கிற அளவுக்கு உனக்கு நல்லபடியாக வச்சுருந்தா போதுமில்ல. நான் தான் அமைச்சு தரேன்ட்டேனே. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறேன். இந்த அதைப்படி 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு. 5 நாளைக்குள்ளே உனக்கு இல்லை பிரச்சனை. உடம்புல இருக்கிறத 3/4 ஒதுக்கி விட்டுறேன். வர அமாவாசை அன்னைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். அதே போல் ஆடி அமாவாசைக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நான் உனக்கு நீ நினச்சது போல் எனக்கு ஒன்று செய்யணும். அது ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது ரமானே. அதனால் இருந்து பார்த்துட்டு போ. உனக்கு அதுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் கருப்பசாமி ஆடியிலேருந்து உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றினா போதுமில்ல, காப்பாற்றி திரும்ப. கருப்பசாமி மறுபடி ஒசூர் வச்சுப்பா. ஒசூர் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி வாழ்க்கையில் நான் எதுவுமே இன்னும் அனுபவிக்கவே இல்லை. எதுவுமே எல்லாமே தடங்களாக வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே இல்லையா? அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக உனக்கு வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு நீ எதிர்பார்த்ததோடு நல்லபடியாக 4 பேர் மதிக்கிற மாதிரி உன்னை உருவாக்கி விட்டால் போதுமா? அதே போல் அமைச்சு தரேன். போய் காலில் விழுந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி எனக்கு ஒரு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, அதே போல் எனக்கு சரிப்பா சுருட்டில் ஒரு மாலை, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலை, இப்படி 3 மாலையும் எனக்கு பாட்டில் வாங்கிட்டு வா. அடுத்த 3 மாதத்துக்குள்ளே உனக்கு நல்ல செய்தி வர்ற மாதிரி உனக்கு கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். இது யாரும் கைப்படாமல் உன்னோட இருப்படத்தில் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எல்லோரும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். சரியா? அமாவாசைக்கு என்ன கொண்டு வர சொல்லியிருக்கேன்? ஒன்று. அப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாலை. அப்புறம் வேற இன்னொன்று சொன்னனே மானே, என்னென்னு சொல்லு. நீ இப்போ மரப்பேன்னு தான் இப்போ நான் கேட்டேன். எனக்கு மல்லிகைப்பூவில் ஒரு மாலை, ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடு. எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. நீ எதிர்பார்த்ததோட கருப்பசாமி 90 நாளில் உனக்கு நல்லபடியாக நல்ல செய்தி வரமோ உனக்கு உருவாக்கி தரும்போம். கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு கவந்தப்பாடி வச்சு
கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா பூண்டி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து ஒரு இடத்த விற்று கொடுக்கணும், இது விற்று கொடுக்கணுமா, அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து விற்று கொடுத்தரணும், அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து நல்லபடியாக தொழில் ஓட்டி கொடுக்கணும், அதே மாதிரி நம்ம காங்கிரீட்டு போடுறோம், என்ன தொழில் பண்ணுறோம், காங்கிரீட் தொழில் அப்படின்னு ஓடி போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி எனக்கு வந்து தொழிலும் நல்லபடியாக ஓட்டி கொடுக்கணும், அதே போல் வாகனமும் எடுத்ததுலேருந்து உனக்கு வந்து ஒரே ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால் எனக்கு வாகனத்தில் வந்து என்னோடய பேரை வச்சு கொடுறாமானே, சரியா, அதனால் இன்றைக்கே போய் என் பேரை மாற்றிடும், உனக்கு நல்லபடியாக வாகனத்தையும் ஓட்டி கொடுத்து அதே மாதிரி உனக்கு மிஷினும் வாடகைக்கு போகிற மாதிரி உனக்கும் 6 நாளும் உனக்கு காங்கிரீட்டு கொடுத்தா போதும்ல, அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்து அதே போல் அந்த கடன்லேருந்து மீட்டு கொடுத்து அதே போல் கருப்பசாமி உன்ற இடத்தையும் உனக்கு விற்று கொடுக்கணும், அப்படித்தானே, அதே போல் உனக்கு விற்றும் கொடுத்துட்றேன், அதே போல் இன்னொரு பிரச்சனை ஓடிட்டுருக்கு, அந்த இடம் நம்ம கைக்கு வந்து சேருமா சேராதான், அப்படி தானேங்க. அதனால் அதுவும் வந்து மீறி போய் கை மீறி போய் நிற்கிது, அதையும் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், போய் காலில் விழுந்துட்டோம் ஓடு. அதனால் கருப்பசாமி கை மீறி போனதுனால அதுவும் பெருசாக என் கண்ணுக்கு எதுவும் தென்படலாமானே, திரும்பி நமக்கு வரும் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் கட்டாயம் அது வேணும் உனக்கு, பூர்வீகம்தான். அப்போ நீ வந்து கவனமாக இருந்திருக்கணும்ல, அதனால் போயிடுச்சு. அதனால் அவங்க கேட்குற காசு நம்ம கொடுக்கணும், என்ன பண்ணுறது. அதனால் பேச்சுவார்த்தைக்கு உனக்கு வேண்டி என்ன பண்ணுறோம்னா முதல்ல இதில் விரயம் பண்ணுவோம், இந்த இடத்த முதல்ல விற்றா மட்டும்தான் கையில் சரி பண்ண முடியும். அதனால் விற்று ஒரு சிலதெல்லாம் ஓர்சல் பண்ணிவிட்டு உனக்கு நல்லபடியாக கையில் காசை வச்சுட்டு என்கிட்ட வந்து கேட்ட அப்படின்னா அதே போல் நான் பேச்சுவார்த்தைக்கு கனி கொடுத்து வரேன், 2 பக்கம் இல்லாமல் சமமாக, சரியா, 50 ஒன்று வாங்கி ஒரு 2.5 போய் நின்று இப்போ 10க்கு பக்கம் போய் நிற்கிது, அப்படி தானே. அதனால் உனக்கு வந்து அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டான்னு ஒரு பகுதியில் கொண்டு வந்து நிப்பாட்டி பேச்சுவார்த்தையில் அந்த இடம் வந்து அவன் கொடுக்குற இடம் எண்ணமே இல்லை, அவனுக்கு இப்போ சுத்தமாக கொடுக்குற எண்ணம் இல்லை, இருந்தாலும் உனக்கு வேண்டி உனக்கு மாற்றி அமைச்சு தரேன். ஆனால் அது இப்போ அவசரத்துக்கு வேணாம், முதல் தொழில், 2வது அந்த இடத்த விற்கணும், அதனால் நான் கொடுக்குற கனியாக கொண்டுட்டு போய் அங்கே வச்சிரு, சரியா, இதை கொண்டுட்டு போய் விற்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு கருப்பசாமி என் பேரை சொல்லி சீக்கிரமாக எனக்கு விரைய பண்ணிடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி கொண்டுட்டு போய் வச்சிரு. இதை கொண்டுட்டு போய் எனக்கு நல்லபடியாக எனக்கு தொழில் அமைச்சு கொடுக்கணும், தொழில் இன்னும் ஒரு 13 நாள்லேருந்து உனக்கு நல்லபடியாக நிற்காமல் 6 நாளும் உனக்கு தொழில் உனக்கு ஓட்டி கொடுத்துட்றேன், அதே போல் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துட்றேன். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு இதை கொண்டு வச்சுட்டு எனக்கு ஒரு மாலையம் பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பாரு, அதுக்குள்ளே உனக்கு நல்ல ஆளாக உனக்கு தொலாவி பிடிச்சி அமைச்சு கொடுத்துட்றேன். அடுத்த ஒரு 30 நாளைக்குள்ளே அந்த இடம் விரயமாகரமாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன், பணத்தை வச்சுட்டு அவங்ககிட்ட போய் அப்புறம் பேசுவேன். கருப்பசாமி மறுபடியும் மேட்டூர் வச்சுப்பா, மேட்டூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, இப்போ எக்ஸாம் வந்து எழுதியாச்சு, அதில் போய் இந்த இடத்துக்கு 2 டைம் எழுதியிருக்கிறோம், 2ல் ஏதோ 1வது கருப்பசாமி நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து அதே மாதிரி இந்த டைம் உனக்கு மிஸ் ஆகாமல் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமில்ல, அதே போல் உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு மிஸ் ஆகாமல் இதில் அமைச்சு தரேன், பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடும். அதே மாதிரி உனக்கு உடம்பு தொந்தரவு, மனசுலேயும் கொஞ்சம் குழப்பம், அதனால் கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக உன்னை வாழ வச்சு கொடுத்தா போதுமில்ல, அதே போல் உனக்கு நான் அமைச்சு தரேன். எனக்கு அம்மாவாசைக்கு எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டு வந்துடு, இது ஒன்றை பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் வச்சிரு, நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரம்பு. அது என்னோட சகோதரனோட வாகனம்தான், அதனால் நான் கருப்பேன், உனக்கு சகோதரனும் நானும் உனக்கு கூட இருக்கிறோம் அப்படின்னு உனக்கு ஒரு எச்சரிக்கை தான், அதனால் நீ அதெல்லாம் கவலைப்பட வேணும், நான் கருப்பேன் கூடவே இருக்கிறப்போ அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு காங்கயம் முயற்சிப்பா, காங்கயம். கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உன் கஷ்டத்தை நீக்கி கொடுத்துட்றேன், அதே போல் என்னோடய குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போயிருக்கு, அதனால் கருப்பசாமி வீட்டை போய் சுத்தம் பண்ணிட்டு வரணுமே, நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு இன்னொரு கனியை கொடுத்து விட்றேன், அதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனை என் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை தீர்த்து நல்ல வேலையும் அமைச்சு நீ இதையும் காப்பாற்றி தரணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் உன்னை நிலவில் கட்டிடும். வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு, கிட்டவா உன்னை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும், எல்லாம் சுத்தப்படுத்தணும் என்ன பண்ணுவேன்,
கோமையை வாங்கிக்க, மஞ்சத்தூள், பால், இந்த கனியும் புழிஞ்சு கலக்கி வீடு வாசலெல்லாம் தொளிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா உன்னை கொண்டுட்டு போய் கட்டி விட்டு நான் கருப்பன் கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்தேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் மட்டும் வாங்கிட்டு வந்துடும். நான் தான் சொல்லிட்டேனே, இப்போவே அது சொல்ல முடியுமாங்கள? இருந்தாலும் என் சகோதரன் வீட்டை சுத்தம் பண்ணிவிட்டு வந்து கேட்க சொல்லியிருக்கேன். நீ நினச்சது போல் பாஸ் பண்ணி நான் நல்லபடியாக செட்டில் பண்ணி வச்சுருக்கேன் அப்போயே சொல்லிட்டேன். இருந்தாலும் உனக்கு ஞாயிற்றுக்கிழமைதே உத்தரவு அப்படிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாரு, நான் உனக்கு கூப்பிட்டு சொல்கிறேன். நீ நினச்சது எல்லாம் அமைச்சு கொடுத்துறேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமைதே உத்தரவு. ஞாயிற்றுக்கிழமைக்கு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. சரி கருப்பசாமி, மறுபடி மூலனூர் வச்சுப்போம். மூலனூர் கருப்பசாமி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நம்ம எதிர்பார்த்தது போல் எனக்கு நல்லபடியாக கருப்பசாமி எனக்கு சீக்கிரமாக அதிலேருந்து வரைய பண்ணணும், அதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அதனால் சோதித்து உன்னை வர வச்சுருக்கிறேன் அன்றைக்கி. அப்படி தானே? நேற்றுக்கும் அதே மாதிரி தான், அப்படி தானே மனே? அதனால் கருப்பசாமி உனக்கு அம்மாவாசை அன்றைக்கி சொல்கிறேன், அவனை முறையாக வெளியில் அனுப்புனா மட்டும்தான் குடும்பத்தில் அத்தனையும் உனக்கு நல்லது நடக்கும். அதுவும் கருப்பசாமி உனக்கு வாழைப்பழத்தில் ஊசியத்தின மாதிரி நாசுக்காக தெரியாமல் உனக்கு எப்படி வந்தானோ அதே போல் நான் உனக்கு வெளியேற்றினா போதும்ல, அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அந்த இடத்தையும் விற்று எல்லாத்துக்கிட்ட பேரையும் காப்பாற்றுற உருவாக்கி கொடுத்தா போதும்ல, அதே போல் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அதை பாங்காக வச்சுக்க. இது எல்லாத்துலேயும் உள்ளே புழிஞ்சு விட்டுரு தண்ணியில், நான் கூடவே வரம்பு.